மைக் ஆன் பண்ணுமா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட். Okay, good morning everyone. I'm happy to welcome Dr. Radha Bellin, CEO of Garnet Overseas. Thanks for accepting our invitation, ma'am. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஹாய். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த எஸ்என்எஸ்க்கு தேங்க்யூ. Okay, ma'am. I'll start with my first question. Ma'am, உங்க ஸ்கூல் டேஸ்ல உங்களுடைய பேஷன் பத்தி சொல்லுங்க மேம். படிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஃபியூச்சர் பிளான் வந்து நான் மெடிக்கல்ல வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். பட் அது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸா கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் மெடிக்கல்ல தான் இருந்தேன். ஆக்சுவலி லேப் டெக்னீஷியனா நான் ஒர்க் பண்ணேன் கேஜி ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிபிஎம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிவர்சிட்டியில நான் பண்ணேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸோட கான்செப்டை நாங்கள் யோசிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணோம். என்னோட ஸ்கூல் டேஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அப்போ எங்களோட காலத்துல வந்து நிறைய ஸ்கில்ஸ் அதிகமா எங்களுக்கு கிடைச்சிச்சு ப்ராக்டிக்கலா. பட் இன்னைக்கு ஜென்ரேஷன்ல அது கிடைக்கல அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஸோ எங்களோட ஸ்கூல் டேஸ் வந்து 90-80 கிட்ஸோடது மிகப்பெரிய ஒரு லக்கி ஸ்கூல் டேஸ் தான் நாங்க சொல்லுவோம். ஸோ அந்த அந்த பிளான் தான் நீங்க எங்களை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பேஸ் தான் வந்து இன்னைக்கு நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் என்னை மெமரபிள் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஸ்கூல் டேஸ் எப்பவுமே இப்படித்தான் இருக்கும். What this company, ma'am? நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பவே வந்து What inspired you to start this company, ma'am? ஹலோ, நான் கண்டினியூ பண்ணிட்டேன். Can you hear me, ma'am? Yeah. What inspired you to start this company, ma'am? ஹலோ Ma'am, can you hear me, ma'am? இயர்ப்பா, உங்களோட மைக் ஆஃப் பண்ணிருங்க நீங்க கேட்கணும். ஏன்னா எனக்கு எக்கோ ஆகுது. Ma'am, what inspired you to start this company, ma'am? எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கம்பெனி ரொம்ப நல்லா ஆக்டிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு நானும் ஒரு கம்பெனி 2007ல வந்து என்னோட கம்பெனியை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். கார்னட் ஓவர்சீஸ் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ட்ரேடிங், எக்ஸ்போர்ட், கார்மெண்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் கார்னட் ஓவர்சீஸ் லிங்க்ஸ். ஸோ 2007 என்னோட ஸ்டார்டிங்கா இருந்துச்சு. அன்னைக்கு இந்த பிசினஸை வந்து பெரிய லெவலா கொண்டு வரணுங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஸோ அதே போல இன்னைக்கும் இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் நாங்க இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மல்டி லெவல் கம்பெனிஸ். இதுல வந்து ஒரு ஃபோக்கஸ் மட்டும் கிடையாது. ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், யூனிஃபார்ம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மல்டியா சேர்த்தது தான் கார்னட் ஓவர்சீஸ் லிங்க்ஸ். Ma'am, what are the struggles did you face in building? உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லா பிசினஸுக்குமே இருக்கும். இதுக்கு பாஸ்ட் பிரசன்ட்ன்ற எந்த லைஃபுமே கிடையாது. பிசினஸ் அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்ஸ் இல்லைன்னா அது பிசினஸே கிடையாது. ஸோ பிசினஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ நிறைய விஷயங்கள் வந்து எங்க ஃபீல்டுல எங்க டைம்ல வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, மார்க்கெட்டிங் கிடையாது, இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ஸ் எல்லாம் எங்களுக்கு அப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை. எல்லாமே மவுத் மார்க்கெட்டிங், நியூஸ் பேப்பர்ஸ் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்டிங், இப்படிதான் எங்களோட பிசினஸ் கேரியரை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்புள்ஸ் கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. நியூ ஸ்டார்ட் அப்னு சொல்லி நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ், நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ பிசினஸ் growth ரொம்ப நல்லாவே இருக்குது. அன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, மணி ஓரியன்டா எப்படி அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் இது பண்றாங்களோ சேம் அதே தான் இன்னைக்கும் போயிட்டு இருக்குது. இதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. பிசினஸ் அப்படின்னா ஸ்ட்ரகிள் தான். அந்த ஸ்ட்ரகிள் இல்லைன்னா பிசினஸ் பண்ண முடியாது. Hi ma'am. Being a woman, how I can equip myself to become like you, ma'am? சொல்லுமா, உங்க क्वेश्चन கிளியரா இல்ல எனக்கு. கேக்குதா ma'am? கேக்குது, நீ தமிழ்ல சொல்லுப்பா. Okay ma'am. Being a woman, how can I equip myself to become like you, ma'am? உங்களோட பிசினஸ் நீங்க எப்படி பண்ணணும்னு கேக்குறீங்களா? எனக்கு புரியல, எக்கோ அடிக்குது. Hello ma'am, இப்ப கேக்குதா ma'am? சொல்லுப்பா. உங்கள மாதிரி யாரு மாதிரி ஆகவே முடியாது. பிசினஸ்ல பொறுத்தளவுக்கு நீங்களா தான் வர முடியும். உங்களோட கான்ஃபிடென்ட், உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட ட்ரீம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
யாருமே யார மாதிரியும் ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரனரா வரவே முடியாது. எங்களை மாதிரி ஸ்ட்ரகிள் உங்களுக்கு வருமானா வராது. உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க எந்த வேல போறீங்க, நீங்க எப்படி ஒரு பிசினஸ் நீங்க சூஸ் பண்றீங்க, நீங்க அதை எந்த அளவுக்கு ட்ரீமா நேசிக்கிறீங்க, அதை எந்த அளவுக்கு கொண்டு போறீங்கன்றது உங்களோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. ஸோ கான்ஃபிடென்ட் லெவல் நீங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ நீங்க பிசினஸ்ல சக்சஸ் பண்ணலாம். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் கம்மி ஆயிடுச்சுன்னா நிச்சயமா பிசினஸ்ல சக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், அதை பத்தி நீங்க ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கணும். மோர் தென் டியூரேஷன் ஃபார் 1 இயர் நீங்க கேப்ல அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த பிசினஸ் பத்தியே ஆரம்பிக்கணும். அப்போ நீங்க வரக்கூடிய எல்லாமே நீங்க வந்து சால்வ் பண்ணவும், அதே போல உங்களுக்கு எந்த பயமும் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம அந்த பிசினஸை நீங்க சக்சஸா கொண்டு போகலாம். எதுவுமே தெரியாம பிளாங்கா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா வித்தின் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரகிளை உங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. நிச்சயமா நீங்க கம்பேக் ஆயிருவீங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. அந்த பிசினஸ் யார் யார் பண்றாங்கன்னு பாருங்க, அவங்க என்னென்னலாம் மைனஸ் பிளஸ் பண்றாங்கன்னு பாருங்க. இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பிசினஸ்ல சக்சஸ் ஆகலாம். ரெண்டாவது, எந்த பிசினஸ் சூஸ் பண்றேங்கிற ஒரு விதம் இருக்கு. எல்லாரும் பண்றாங்க அதை நான் பண்றேங்கிறது முட்டாள்தனம். உங்களுக்கு என்ன வரும், உங்க மைண்ட் செட்டுக்கு எது தெரியும், உங்க ஃபேமிலி எப்படி சப்போர்ட் பண்றாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு பிசினஸ் சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ் உமன் ஆகலாம். Thank you. Hello, ma'am. What is your future plan, ma'am? ஃபியூச்சர் பிளான் வந்து இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 17 இயர்ஸ் எங்களோட பிசினஸ் ரன்னிங் போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் எங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஸ்டார்ட் அப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு நாங்கள் பிளான் யோசிச்சுட்டு இருக்கோம். நிறைய நியூ பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம். எங்க பிசினஸ்ல அவங்களுக்கு பாதி சப்போர்ட் நாங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட ஃபியூச்சர் பிளானா இருக்கு. Thank you, ma'am. Thank you for a wonderful time, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you.